எப்படி இருக்கு என்னோட ட்ரெஸ்? நல்லா இருக்கா? நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னைக்கு போயிட்டு பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னே தெரியல. அங்கே போயிட்டு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போயே கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் என்ன போயிடுச்சு பாப்பா? 1 மணி ஆக போகுது. இன்னும் வீட்டில் எதுவுமே சமைக்கல. ஜாலியாக வெளியில் போய் அப்படியே சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வர போகிறோம். ஓகேவா? பாரு பாப்பா எப்படி பார்க்குறேன் நான். இந்த நெஞ்சிலே ஒரு பட்டர்ஃப்ளையா புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டீங்களே. நானா கண்டுபிடிச்சது. கடைசியில என்னோட அவுட்ஃபிட் இதான் பார்த்துக்கோங்க. வடச மாத்த வச்சுட்டாங்க. டி நகர் போறோம். ஓகேங்களா? டி நகர் போயிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சண்டேன்றனால செம்ம ரஷ்ஷு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் அந்த ஸ்ட்ரீட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போகிறதுக்கு கூட இடம் கிடையாது. அந்தளவுக்கு ஃபுல்லாக போயிட்டு இருந்தாங்க. சரி நம்ம எப்பவும் போகிற கடையில் போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நுழைஞ்சாச்சு. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம் எடுப்போன்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பர்த்டேக்கு வந்து சாரீ எடுக்கலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சரி ஒரு சூப்பராக ஒரு சாஃப்ட் சில்கில் சாரீ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ செக்ஷனில் தான் போய் பார்த்துட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் சாரீ எப்போவுமே கட்டுறது தானே, வித்தியாசமாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நினச்சனோ எது நினச்சனோ தெரியல, மனசு மாறிடுச்சு. அப்படியே நேராக என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஃப் சாரீ செக்ஷனுக்கு போயாச்சு, லெஹங்கா செக்ஷனுக்கு. இங்கே பாருங்கள் அப்பாவியாக 2 ஜீவன்கள் அப்படியே காத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? இதுக்கு தான் டி நகர் கூப்பிட்டாலே வரமாட்டார் எங்கள் ஆத்துக்காரு. சரி உட்காருங்க உட்காருங்க உட்கார வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் அப்படியே ஜாலியாக. நம்ம அப்பா ஒன்றுமே சொல்லலை. அப்பா ஒன்றுமே சொல்லலை. அப்பா ஒன்றுமே சொல்லலை. அப்பா நல்லா தான் இருக்குன்றாரு. ஃபார்ட்டின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது 38 40 தெரியல. இதுதான் எனக்கு வேணும் கன்ஃபார்ம். கடைசியாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியே வந்தோன்னே தான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸே இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் திடீர்னு வான்னு சொல்லிவிட்டு, ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. வான்ட்டு நேராக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கோல்டு செக்ஷன் கூட்டிகிட்டு போயிட்டார். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பிரேஸ்லெட் வந்து பிஞ்சிருச்சு. ஸோ அதை மாற்றணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கல, சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் திடீர்னு சரி பர்த்டே வருது அதனால் மாற்றிக்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். இப்போதான் வீட்டுக்கே வந்து சேர்ந்தோம். வரும்போது பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. சாப்பாடத்துக்கு சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டிதான். ஏன்னா செம்ம டயர்டாக இருக்குது போயிட்டு வந்தது. ஓகே பாய்.